தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்கு மானத்துடன் ரோஷத்துடன் வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு உரிமை குரலுடன் வந்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு 15 நாளைக்குள்ள வேலை கொடுக்கணும்ன்றது இந்த சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம். இது ஒரு நார்மல் ஸ்கீம் கிடையாது. இது மகாத்மா காந்தி கிராம வேலை உறுதி சட்டம். இது திட்டம் மட்டும் கிடையாது, சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்னை சோனியா காந்தி அவருடைய தலைமையிலே மன்மோகன் சிங் அவர் பிரதமராக இருக்கிற காலகட்டத்திலே உரிமைகளின் அடிப்படையில் பல சட்டங்களை கொண்டு வந்தோம். தகவல் அறியும் சட்டம் இந்தியாவுடைய அரசியலே ஒரு பெரிய மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது தகவல் அறியும் சட்டம். ஒரு சாதாரண குடிமகன் இந்த மந்திரி இந்த துறையில என்ன நடந்திருக்குன்னு ஒரு லெட்டர் எழுதி போட்டு கேட்டா கண்டிப்பாக மந்திரி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பதில் கட்டாய சூழ்நிலையை இந்த அரசு கொண்டு வந்துச்சு. எப்ப 2004 பிறகு கண்டிப்பாக கல்வி எங்களது உரிமை, சுகாதாரம் எங்களுடைய உரிமை என்ற உரிமைகளின் அடிப்படையில் நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அன்னை சோனியா காந்தி மற்றும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமை. இப்பொழுது இந்த மோடி அரசு எதற்காக இந்த சட்டத்தை சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் அரசியல் செய்ய வேண்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை காந்தியடிகள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவிற்கு வந்த பிறகு ஆரம்பித்தார். காந்தியினுடைய சிந்தனை உலகம் எங்கும் பல நாடுகளிலே கடைபிடிக்கப்பட்டது. கற்பின விடுதலைக்காக போராடிய மார்ட்டின் லூதர் ஜூனியர் காந்தியை போல் அறத்தின் வழியில் அகிம்சையின் வழியில் போராடி வெற்றி பெற்றார். சவுத் ஆப்பிரிக்காலையும் அங்க இருந்த மாபெரும் தலைவர் யாரு? சவுத் ஆப்பிரிக்கால நெல்சன் மண்டேலா. கரெக்ட். அவரும் காந்தியின் வழியிலே போராடி கற்பின மக்களுக்கு விடுதலை பெற்றார். ஆகவே உலகம் போற்றக்கூடிய பெரும் தலைவர் மகாத்மா காந்தி அடிகள் அவர்கள். மோடி இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போன உடனே அங்க போய் ஒரு பெரிய பிரம்மாண்டமான காந்தி சிலைக்கு போய் ஒரு வணக்கத்தை போட்டு பல்ட்டி அடிச்சு ஒரு நாடகத்தை போடுறாரு. இங்க வந்தவனே காந்தியை எப்படிடா கொலை பண்றது, காந்தியுடைய சித்தாந்தத்தை எப்படிடா அடிச்சு நொறுக்குறது அப்படின்றதுக்கு இங்க வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். அன்பான மக்களே, 1948 காந்தியை உடல் ரீதியாக சுட்டு கொண்டு விட்டார்கள். ஆனால் காந்திய சிந்தனையை, காந்திய தத்துவத்தை அவர்கள் சீர்குலைக்க முடியவில்லை என்று வகை தேடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அதற்காக காந்தி பெயரை எடுத்து போட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு பெயரை கொண்டு வந்து திருப்பி குழப்பலாம் அப்படின்னு ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. அவர்களுடைய 2வது பெரிய உள்நோக்கம் என்னன்னா, இந்த உரிமைகளின் அடிப்படையில் கிராமப்புறங்களிலே அனைவருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்டு வந்தது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எப்படா இந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு டெய்லி 200 ரூபா 250 ரூபா, எப்படா இந்த தலித் சமுதாயத்தினரை சார்ந்தவர்களுக்கும் பெண்களுக்கும் எதுக்கு இந்த 250 ரூபா கொடுக்கணும்? இதெல்லாம் தேவையே இல்லையே. இவங்கெல்லாம் பசியாலையும் பட்டினியாலையும் பஞ்சத்தாலையும் அடிபட்டு சாகட்டும் அப்படின்ற நோக்கம்தான் இந்த மேல் ஜாதியை மேல்தட்டு மக்களை மட்டுமே தூக்கி பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசினுடைய அடிப்படை நோக்கம். அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் அயோத்தி, ராமர், அப்புறம் தீபம் ஏத்துறது, தீபம் இறக்கிறது. இங்க அன்றாட வாழ்வாதார சூழ்நிலை எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம யோசிக்கிறோமா? இன்னைக்கு ஒவ்வொரு பொம்பளைக்கும் கிராமப்புறத்தில் 250 ரூபா சம்பளம் வருதா வரலையாமா? வேலையே இல்லை. ஆனா காங்கிரஸ் கட்சி இருக்கிற பொழுது டெய்லி 250 ரூபா 200 ரூபா வந்துடும். ஒரு பொம்பளை கையில கிராமப்புறத்தில் 200 ரூபா வந்துச்சுன்னா, 250 ரூபா வந்துச்சுன்னா அந்த காசை எதுக்கு செலவழிப்பாங்க? தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கும் சுகாதாரத்துக்கும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கும் செலவழிப்பாங்க. ஆம்பளை கையில் 500 ரூபா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சூப்பர். ஆம்பளை கையில் 500 ரூபா வந்துச்சுன்னா இல்லை டாஸ்மாக். பொம்பளை கையில் 500 ரூபா வர்றதுக்கும் 200 ரூபா வர்றதுக்கும் ஆம்பளை கையில் 500 ரூபா வர்றதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம கிராமப்புறங்களில் போய் பார்த்தா தான் தெரியும். அனைத்து ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்டு மதியானம் உட்காந்து 12:30 மணி 1 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? சாப்பிட்றப்ப எல்லா ஜாதிக்காரங்களும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து
உன் வீட்டில் என்ன பிரச்சனை, என் வீட்டில் என்ன பிரச்சனை, நல்லது கெட்டது எல்லாத்தையும் பேசி கீசி அரசியல், புதுசாக வந்திருக்கிற சட்டம் என்ன, புதுசாக வந்திருக்கிற திட்டம் என்ன, ஒரு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடந்த 15 ஆண்டுகளா உருவாயிருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடாது. மக்கள் எப்படின்னா விழிப்புணர்வோட இருக்கலாம். இந்த பொம்பளை ஆளுகளுக்கு எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வாய்ப்பாச்சு, இந்த பொம்பளை ஆளுகளுக்கு எதுக்கு இவ்வளவு காசு, என்ன உண்மையா கரெக்டா? இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு தான் திருப்பூர்ன்றதுல தீபத்தை ஏத்து தீபத்தை இறக்க, நடுவில் விற்கலாமா அங்க விற்கலாமா அப்படின்னு இந்து முஸ்லிம் பிரச்சனையை கிளப்பி விட்டுவிட்டு இதை பூரா மூடி மறைக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துறாங்க. ஆகவே நண்பர்களே, காங்கிரஸ் கட்சி இந்தியாவினுடைய அடித்தள மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. நாங்க சும்மா அல்பத்தனமா சில்லறத்தனமா இந்த மதத்தை வச்சு ஜாதியை வச்சு இந்த மக்களுக்கு இடையே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய கட்சி அல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடியே மத ரீதியாக இங்கே அரசியல் செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த இந்துத்துவ சக்திகள் இப்படி பெரிய கட்சி ரீதியாக அவங்களுக்கு பேர் இல்லைனாலும் முன்னாடி அவங்க இந்துத்துவ அரசியலை முன்னெடுக்கும் பொழுது காந்தி அவர்களும் அன்னைக்கு இருந்த மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் அதை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். அந்த ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு காந்தி மேல இருக்கிற வன்மம் குறையவில்லை. வெளிநாட்டில் ஒரு வேஷம் காந்தி படத்தை மாட்டிக்கிறது, இந்தியாவுக்கு வந்தவொடனே கோட்ஸே படத்தை மாட்டிக்கிறது. ஏற்கனவே விச்சுலனின் சொன்னது போல, ஓ டே நீங்க கோட்ஸையை தூக்கி பிடிக்கிறவங்க எப்படா நீங்க காந்தியை தூக்கி பிடிப்பீங்க? அதனால இதுல வியக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆகவே இங்க வந்திருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய பொம்பளை ஆட்கள், நீங்க போய் கிராமப்புறங்கள்ல சொல்லுங்க, காங்கிரஸ் கட்சி உங்களோட நிக்குது. உங்களுக்கு மாசத்துக்கு நாங்க வருஷத்துக்கு 100 நாள் 125 நாளா மாத்திரம்னு சொல்றீங்க, அது பூரா பொய். 125 நாளா மாத்திரம் ஏற்கனவே 100 நாளைக்கு வேலை கொடுக்க முடியல, அதுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. இவங்க எப்படி 125 நாளா ஆக்குவாங்க? அதனால ஏகப்பட்ட சிக்கல்களை கொண்டு வந்து, இடியாப்ப சிக்கல்களை கொண்டு வந்து இந்த திட்டம் சரி வரல அப்படின்னு முடக்கிட்டா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய நிலை என்ன என்பதனை காங்கிரஸ் கட்சி இந்த நேரத்தில் கிராமப்புறங்களுக்கு சென்று எடுத்துரைக்க வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் தனி ஒரு மனிதனாக RSS மற்றும் பிஜேபியை எதிர்த்து கொண்டிருக்கிறார். அவருடன் நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும். அன்னை சோனியா காந்தியினுடைய கனவு திட்டமான இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முடக்கி விடாத வண்ணம், மகாத்மா காந்தியினுடைய அடிப்படை தத்துவம் முடங்கிவிடாத வண்ணம் நாம் அனைவரும் போராட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் வாய்ப்பளித்த மாவட்ட தலைவர் திரு ரெக்ஸ் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், கோட்ட தலைவர்கள் மற்றும் மகிழா காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், சிறுபான்மை பிரிவு மற்றும் முக்கியமாக கிராமப்புறங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் நாம் போராடுவோம், வெல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.